தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிகள் 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் நேற்றையோடு பார்த்து முடித்தோம். 3வது அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை பார்த்து அதன்படி நாங்கள் வாழ, ஊழியங்களை செய்ய, தெய்வத்தை மகிமைப்படுத்த, ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பேதுருவின் யோவானை அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவின் யோவான் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி வலது கையில் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய காலின் கரடிலும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவனோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இங்கே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது தாயின் கற்பத்தில சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன், பிறக்கும் போதே சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை பிச்சை கேட்கும்படி அங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப பேதுருவும் யோவானும் அங்க போகும்போது பேதுருவிட்ட யோவானிட்ட ஏதாவது கிடைக்கும், பணம் கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா என்று அவர்கள் நோக்கி பார்க்கும்போது பேதுருவும் யோவானும் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாங்க. எங்களை நோக்கி பாருன்னு சொல்லி போட்டு 6வது அதிகாரம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அங்க 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பேதுருட்டே இவங்கள்ட்ட தான் ஜனங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் அவங்க பொதுவா அனுபவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பேதுரு என்ன சொல்றாரு, இன்றைக்கு ஊழியம் செய்கிற நானும் நீங்களும் எங்களிடத்துல ஒருத்தன் வந்து ஒரு காரியத்தை கேட்கும்போது என்னிடத்த பொண்ணும் இல்லை, வெள்ளியும் இல்லை, பணமும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் பணத்துக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசிக்கணும். ஏன் ஆவியானவர் கிரியை செய்யலைங்கிற வாழ்க்கையில என்றதை யோசிக்கணும். அங்க என்ன சொல்றாரு, அவன் கேட்கிற அந்த பொண்ணு வெள்ளியும் எதிர்பார்க்கிற அந்த காரியம் இடத்துல இல்லை. ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லியிருந்தாரு, ஊழியத்துக்கு போது வழியில பையாவது பணத்தையாவது கொண்டு போகாத, உன்னுடைய தேவையை ஆண்டவர் உனக்கு சந்திப்பார் என்று சொல்லியிருந்தார். அந்த வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க. அப்ப பேதுரு என்ன சொல்றாரு, வெள்ளியும் இல்லை, பொன்னிடத்தும் இல்லை, என்னிடத்துல உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. அவங்கள்ட்ட இருந்ததெல்லாம் நசரேயனாகிய இயேசு, அவருடைய நாமம், ஆவியானவர், வார்த்தை. இதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, இதைத்தான் சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க, இதால நிறைஞ்சிருந்தாங்க, இதால வழி நடத்தப்பட்டு கொண்டிருந்தாங்க, இதால ஊழியங்கள் செய்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட இருந்ததை அங்க கொடுக்க, எது? இயேசுவின் நாமம். வெள்ளியும் பொண்ணும் செய்யாதத, இந்த உலகமும் அதில் உள்ள காரியங்களையும் செய்யாதத இயேசுடைய நாமம் செய்யும். அது நீ பிறவியில இருந்து உனக்கு வந்த காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, இடையில வந்த காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன காரியமா இருந்தாலும் இயேசு அதை மாற்றுவார்.
அதுல இருந்து விடுதலை தருவார், அதுல ஒரு அற்புதம் செய்வார் என்பதை அவன் விளங்கிக் கொள்ளும்படியா, வாசிக்கிற நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளும்படியாக, வெள்ளியும் எவ்வளவு சம்பாதித்து எவ்வளவு சொகுசா வாழ்ந்து எவ்வளவு இருந்தாலும் அது செய்யாதத இங்க இயேசு என்கிற அந்த நாமம், அந்த வல்லமை செய்யும் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக, வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, எண்ணற்ற பேதுருவாகிய யோவானாகிய எண்ணற்ற இருக்கிறதெல்லாம் அந்த இயேசு மட்டுமே, அவருடைய நாமம் மட்டுமே, அவருடைய ஆவியானவர் மட்டுமே, வார்த்தை மட்டுமே சொல்லி அவருடைய நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லும் போது பெரிதான ஒரு அற்புதத்தை அங்கே நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் அவங்களோட வாழ்க்கையில அற்புதம் நடப்பதற்கு காரணம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை ஆண்டவர் எங்களை கொண்டு செய்ய முடியாது இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுல இருந்து வெளியில வர மாற ஆவியானவர் எனக்கு உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.